என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2022 ஏப்ரல் 2019ங்கிற இந்த செமஸ்டர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு அடிக்கடி கேட்குறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், இன்செட் 5 ஜாமெட்ரிக் மீன்ஸ் பிட்வீன் 576 அண்ட் 9. இந்த 576க்கும் 9க்கும் நடுவில் 5 ஜாமெட்ரிக் மீன் வந்து இன்செட் பண்ண சொல்கிறாங்க. ஜாமெட்ரிக் மீனை ஃபஸ்ட் நம்ம வந்து ஜீன்னு எடுத்துக்கலாம். ஜிங்கிறது என்னென்னா ஜாமெட்ரிக் மீன். இப்போ ஸ்டார்டிங் நம்பர் என்னென்னு பாருங்கள், 576. புரியுதுங்களா? இப்போ இந்த 576லேருந்து 9க்குள்ள எவ்வளோ வருதுன்னா 5 ஜாமெட்ரிக் மீன் வந்து இன்செர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜாமெட்ரிக் மீன் வந்து G1 எடுத்துக்கலாம். G1ங்கிறது ஃபஸ்ட்டு ஜாமெட்ரிக் மீன், G2 அடுத்து G3 அடுத்து G4 அடுத்து வந்து G5. அப்போது 576க்கும் 9க்கும் நடுவில் எவ்வளோ ஜாமெட்ரிக் மீன் இன்செர்ட் பண்ண சொன்னாங்க? 5 ஜாமெட்ரிக் மீன் இன்செர்ட் பண்ண சொன்னாங்க. இப்போ G1லேருந்து G5 வரைக்கும் நம்ம இன்செர்ட் பண்ணிட்டோம். எல்லாமே என்னன்னா இப்படி கமா கொடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? கமா கொடுத்து எழுதிட்டு இப்போ ஜாமெட்ரிக் மீன்னால கண்டிப்பாக இது என்ன ப்ரோக்ரஷனில் இருக்குன்னா ஜிபியில் இருக்கும். ஜிபிங்கிறது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்கும். புரியுதுங்களாமா? இப்போ ஜிபியினுடைய ஜென்ரல் ஃபார்ம் நம்மளுக்கு என்னமா? ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் கமா ஏஆர் கியூப். இதுக்கு என்னதுன்னா ஏஆர் பவர் 4, அப்புறம் ஏஆர் பவர் 5, இது ஏஆர் பவர் 6. புரியுதுங்களா? இதுதான் இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம். ஃபஸ்ட் இப்படி எழுதிட்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டை வந்து பாக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது பாருங்கள், இது பாக்ஸ் பண்ணிக்கிறோம். அது கடைசியில் என்ன இருக்குது பாருங்கள், அதை பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டில் பாருங்கள், ஏனுடைய வேல்யூ, அப்போ ஏ இருந்து என்ன 576. அதாவது ஜிபினாவே ஏனுடைய வேல்யூ ஆர்னுடைய வேல்யூ தெரிஞ்சுக்கணும். ஆறுங்கிறது என்ன காமன் ரேஷியோ. புரியுதுங்களா? அப்போ லாஸ்ட்டை வந்து ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட் பண்ணும்போது பாருங்கள், ஏ ஆர் பவர் 6 ஈக்குவல் டு 9. இப்போ கடைசியாக இருக்கிறத ஈக்குவேட் பண்ணுறோம். ஏ ஆர் பவர் 6 ஈக்குவல் டு 9. இப்போது அந்த ஏக்கு பதிலாக இந்த வேல்யூ கொடுக்கலாங்களா? அப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், 576. அப்போ 576 இன்ட்டு ஆர் பவர் 6 ஈக்குவல் டு 9. இப்போ நான் ஆர் பவர் 6 அப்படியே வச்சுங்க. 9 டிவைடட் பை 576. அதாவது மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய 576 கீழே வரும்போது டிவைடட் பை 576 மாறும். இப்போ நம்மளுக்கு தேவை ஆறுனுடைய வேல்யூ தான் வேணும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 9 டிவைடட் பை 576. நல்லா கவனிச்சுங்கம்மா. இப்போ என்னன்னா இந்த 6 இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த 6 வந்து இங்கே வரும்போது 1/6 மாறும். நல்லா கவனிங்க பார்க்கலாம். இங்கே 6 வந்து இங்கே வரும்போது என்னவா வரும்? 1/6 மாறும். இங்கே 2 இருந்ததுன்னா இங்கே வரும்போது 1/2 மாறும். இங்கே 3 இருந்ததுன்னா 1/3 மாறும். இங்கே 5 இருந்ததுன்னா இங்கே வரும்போது 1/5 மாறும். இங்கே 6 இருக்குது, இங்கே வரும்போது நம்மளுக்கு என்னவா மாறுமா? 1/6 மாறும். ஞாபகம் வச்சுங்க. இப்போ கால்குலேட்டர்லேயே இதை நம்ம வந்து என்ன சால்வ் பண்ணிடலாம். இப்போ கால்குலேட்டரை சால்வ் பண்ணும்போது நல்லா கவனிச்சுங்க. இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ப்ராக்கெட் கொடுத்துருங்க. அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், 9 டிவைடட் பை 576 எடுத்துகிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து பவர் பட்டனுக்கு வந்து பாருங்கள், இந்த கால்குலேட்டர் இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், இந்த பவர் பட்டன். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இது அமுத்திங்கன்னா அது பவர் பட்டன் வந்துடும். எப்போயுமே ஃப்ராக்ஷன் வந்ததுன்னா கம்பல்சரி இங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணணும். மறந்துடாதீங்க, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். நல்லா நோட் பண்ணி பார்க்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். பவர் பட்டனுக்கு பவர் அமுத்திட்டோம். அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 டிவைட் பை 6 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஈக்குவல் அமுத்துறோம். இப்போ பாருங்கள் 0.5 வருது. இப்போ வந்து என்னென்னா இந்த டெசிமல் இருக்கிறத ஃப்ராக்ஷனாக மாற்றோம்னா என்ன பண்ணணும்னா இந்த ஷிஃப்ட்டுங்கிற பட்டன் அமைத்தி இந்த ஏபி பை சிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை அமுத்தணும். பாருங்கள், இதுதான் ஷிஃப்ட்டுங்கிற பட்டன் அமுத்திட்டேன். அடுத்து பாருங்கள், ஏபி பை சிங்கிற பட்டன் அமுத்தினா ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 1/2. அப்போ ஆறுடைய ஆன்சர் ஈக்குவல் டு வந்து என்ன, ஆரோட ஆன்சர் வந்து 1/2 கிடச்சிருச்சு. புரியுதுங்களாமா? இப்போ ஏனுடைய ஆன்சர் வந்து 576, ஆரோட ஆன்சர் வந்து 1/2. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? ஜாமெட்ரிக் மீன் வந்து தேவை. அப்போ 5 ஜாமெட்ரிக் மீன். இப்போ G1, இப்போ G2, அது G3, அடுத்து G4, அடுத்து வந்து G5 எழுதியாச்சு. 5 ஜாமெட்ரிக் மீன். இப்போ G1க்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள், ஏஆர். G2க்கு நேரம் ஏஆர் ஸ்கொயர். G3க்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள், ஏஆர் கியூப். G4க்கு நேரம் ஏஆர் பவர் 4. G5க்கு நேரம் ஏஆர் பவர் 5 இருக்குது. இது எழுதியாச்சு. இப்படி எழுதுனதுக்கப்புறம் இப்போ ஏக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள், ஏனுடைய வேல்யூ கொடுக்கலாமா? அப்போ ஏனுடைய வேல்யூ ஆறுனுடைய வேல்யூ கொடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடும். இப்போ ஏக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள், ஏக்கு பதில் 576. அப்போ எல்லாத்துலேயும் பாருங்கள் ஏ தானே வருது பார்த்தீங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஏக்கு பதில் வேல்யூ கொடுத்துக்கலாம். 576 576 576 576ன்னு கொடுத்துச்சு. இங்கே ஆறு இருக்குது. ஆறுக்கு பதில் என்ன கொடுக்கலாம், 1/2. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1/2 கொடுங்க. ஆர் ஸ்கொயர்னு என்ன வருமா, 1/2 த ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களாமா? ஆர் கியூப் 1/2 த ஹோல் கியூப். ஆர் பவர் 4 1/2 த ஹோல் பவர் 4. ஆர் பவர் 5, ஆரோட வேல்யூ 1/2, பவர் 5 இருக்கிறனால 1/2 த ஹோல் பவர் 5. இப்போ இதை வந்து கால்குலேட்டர் எடுத்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ ஏனுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 576. அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 டிவைட் பை 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் அமுத்தலாம். ஆன்சர் என்ன பாருங்கள், 288. அடுத்து பாருங்கள் 576, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி
1 divided by 2 bracket க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே இருக்கு பாருங்க ஸ்கொயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் பட்டன் அமுத்தினீங்கன்னா போதும் அமுத்தினா ஈக்குவல் டு பாருங்க ஆன்சர் என்னது பாருங்க 144. அடுத்து பாருங்க 576 bracket ஓப்பன் பண்ணிட்டு 1 divided by 2 பவரில் 3க்கு என்ன பண்ணணும் இந்த பவர் பட்டன் அமுத்தி இங்கே வந்து 3 அமுத்தணும் புரியுதுங்களா ஆன்சர் என்னது பாருங்க 72. அடுத்து 576 bracket ஓப்பன் பண்ணி 1 divided by 2 bracket க்ளோஸ் பண்ணிட்டு பவரில் என்ன இருக்கு பாருங்க 4 அப்போ பவர் பட்டன் அமுத்தி 4 அமுத்தி ஈக்குவல் டு அமுத்துங்க ஆன்சர் என்னது பாருங்க 36. அடுத்து 576 bracket ஓப்பன் பண்ணி 1 divided by 2 பவரில் என்ன இருக்கு பாருங்க 5 ஆன்சர் என்ன பாருங்க 18. அப்போ G1 ஓட ஆன்சர் வந்து 288 G2 வந்து 144 G3 வந்து 72 G4 வந்து 36 G5 வந்து 18. இப்போ ஸ்டார்டிங் நம்மளுக்கு என்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க 576 அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் 288 G1 ஓடது அடுத்து 144 அடுத்து 72 அடுத்து வந்து 36 அடுத்து வந்து 18 கடைசியில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்கள் கடைசியில் கொடுத்த நம்பர் வந்து 9. அப்போது இந்த 576க்கும் 9க்கும் நடுவில் மீதி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஜாமெட்ரிக் மீன்ஸ் புரியுதுங்களாமா ஜிஎம்னு ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கலாம் இதுதான் 5 ஜாமெட்ரிக் மீன்ஸ். நீங்கள் தனியாக எடுத்து எழுத நினச்சிங்கன்னா 5 ஜாமெட்ரிக் மீன்ஸ் ஆர்னு போட்டு 288, 144, 72, 36, 18 எழுதினா போதும் புரியுதுங்களாமா. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.